மெமரி மாஸ்டரி டு சூப்பர் சார்ஜ் யுவர் பிரெயின் இப்படின்ற சீரீஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனை வந்து மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற டெக்னிக்ஸ் அண்ட் மாடியூல்ஸை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ. ஸோ எதுக்காக சம்மரைசேஷன் பண்ணணும், இந்த டெக்னிக் எப்படி வந்து அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி அவங்களோட லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா பிக் லெசன்ஸ் மேட் சிம்பிள். ஸோ பெரிய லெசன்ஸ், பெரிய பாடங்களை வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எடுத்துக்கும் போது, அவங்க பார்க்கும்போது ஒரு கான்செப்டை எடுக்கும்போது ஒரு 4 பேஜ் 5 பேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஈஸியாக சிம்பிளாக அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட பிரெயினில் கண்டிப்பாக மெமரி பவரில் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க என்வரான்மெண்ட்டில் நம்மளோட டிஜிட்டல் ஸ்க்ரீனிங் மூலமாக அவங்களோட பிரெயின் வந்து ராட் ஆகிட்டுருக்கு. அதனால அவங்களோட மெமரி பவர் கம்மியாயிட்டிருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியல, எஜுகேஷனில் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ பெரிய பாடங்களை வந்து எளிதாக படிக்கும்போது அவங்களால இந்த சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ கான்செப்ட் மூலமாக ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். அதே மாதிரி சம்மரைஸ் பண்ணும்போது ஒரு 5 பேஜஸில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ், புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி அவங்க எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு ஸ்மார்ட்டராக வே டு ரிமெம்பர். ஏன்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக மறந்துடும். ஆனால் நம்மளுடைய டீப்பர் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய நாலேஜ் தான், அவங்களோட மெமரி பவர் தான் அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், நீட் எக்ஸாம், எந்த எக்ஸாம்ஸுமே அவங்களோட மெமரி பவரை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் இருக்கே தவிர அவங்களோட எஜுகேஷனில் அவங்க எப்படி படிச்சிருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இந்த சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாடியூலாக இருக்குது. இப்போ காமனான ஸ்டடி ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் லெசன்ஸ், எல்லா லெசன்ஸுமே பேட்டர்ன் பண்ண விதங்கள் வந்து ரொம்ப ஹார்டராக இருக்குது, பெரிய பெரிய லெசன்ஸாக இருக்குது. ஸோ லாங் லெசன்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் ஹார்டர் ஃபார் தெம் டு ரிவைஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால இப்போ ஒரு லெசனுக்கு வந்து மினிமம் 5 to 10 பேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களால அந்த கான்செப்டை ரிமெம்பர் பண்ணிக்க முடியல. ஸோ நினைவில் வைக்கிறதுக்கு அதிக பக்கங்கள் இருக்கனால அவங்களால ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம்ஸில் வென் தே ட்ரை டு ரீகால், அவங்க அந்த கான்செப்டை எடுத்து படித்து ரீகால் பண்ணோன்னு பார்க்கும்போது அவங்களோட மெமரி பவரில் ரீகால் பண்ண முடியல, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இதுதான் காமன் ஸ்டடி ப்ராப்ளமாக இப்போ இருக்கக்கூடிய பசங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வேலை அவங்களோட பிரெயின் பவரை டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஏன் இது நடக்குது, இந்த பிரச்சனை வந்து ஏன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கிளியர் ஸ்ட்ரக்சர். நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, தெளிவான ஒரு அமைப்பு இல்லை. அதை படிக்கணும், இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் அவங்க போட்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால நோ கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுன்னே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய ஒரு 5 பேஜ் புக்கில் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினில் எந்த பாயிண்ட்ஸு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சாதான். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வைக்கிறவங்க கீ ஆன்சர், கீ ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் போர்டாக இருக்கட்டும், கீ பேட்டர்னில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க் அப்படின்றத அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நம்மளோட பசங்க படிக்கும் போது இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த கொஷனுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது எவ்ரிதிங் ஃபீல்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் அவங்களால என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களால எதை படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ மெத்தடாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, சம்மரைசேஷன்னா என்ன, சுருக்கம் அளித்தல் என்றால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டெக்னிக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்டிங் ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு கொஷின் படிக்கும்போது இல்லை ஒரு கேள்வியோட கொஷின் படிச்சுட்டு அதுக்குண்டான ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டுமே நம்ம புல்லட்டின் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து என்ன நம்மளோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை எழுத முடியுமான்னு பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட சொந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய லெசன்ஸாக இருந்தாலும் அந்த லெசனை ஷார்ட்டாகவும் கிளியராகவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதா இந்த சம்மரைசேஷன் டெக்னிக்கோட ஃபஸ்ட்டு மெயின் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சொந்த வார்த்தைகள் போட்டு ஓன் வேர்ட்ஸை போட்டு எழுத முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை வந்து ரொம்ப சின்னதாகவும் ஷார்ட்டாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சம்மரைசேஷன் டெக்னிக்.
ஸோ இந்த சிம்பிள் சம்மரைசேஷன் டெக்னிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. அந்த லாங் பேராகிராஃபில் 5 கீ பாயிண்ட்ஸ் 5 முக்கிய புள்ளிகள் என்னென்னன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் ஒன்று ஒன்றா ரிமூவ் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது வாஸ், திஸ்ஸு, தட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு கீப் மீனிங் ஒரு சேமான ஒரு அர்த்தம் மாற்றக்கூடாது, அர்த்தம் மாறாத மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் வர வரைக்கும் நீங்கள் ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு லாங் பேராகிராஃப்லேருந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை சம்மரைஸ் பண்ணால் போதும், நம்மளோட எக்ஸாமினேஷனில் நம்ம எழுதும்போது இந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, வாட் இஸ் ரெவ்யூ? மதிப்பாய்வு என்றால் என்ன? ரெவ்யூ பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் அட் சம்மரி அகேன். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் அந்த கொஸ்டினில் எடுத்து வச்சுருக்க அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த சம்மரியை நம்ம திருப்பியும் பார்க்கணும். அந்த சுருக்கத்தை மீண்டும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அதை ரிஃப்ரெஷ் பண்ணணும். நம்மளோட பிரெயினில் வந்து திருப்பியும் நான் ஏற்கனவே படித்தேன்ல, இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு 1 2 3 4 5ன்னு இந்த 5 பாயிண்ட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட மெமரியிலேருந்து குயிக்காக சேவ் பண்ணிக்கணும். ஸோ நினைவை சீக்கிரம் புதுப்பிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம மெமரியில் அது ஸ்ட்ராங்கராக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த விஷயங்களை அந்த சம்மரி பாயிண்ட்டை அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சம்மரைசேஷனையும் ரெவ்யூவையும் நம்ம வந்து ஒரு கொஷின் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கொஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட், எந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்டாக, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக, யாராக வேணா இருங்க, ஆனால் ஒரு கான்செப்டை எடுத்து அதில் சம்மரைஸ் பண்ணி அந்த கீ பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற டூல் என்னென்னா, இந்த கீ பாயிண்ட் இல்லைன்னா அந்த கொஷனோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, செடியிலேருந்து பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பிளான்ஸ் இன்ஹேல் பண்ணக்கூடியது அப்படின்ற அந்த பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். சரி, அப்போ அது ரிலீஸ் பண்ணக்கூடாது என்னது? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? செடிகளுக்கு வந்து தண்ணி தேவை. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சிஜன் அதுக்கப்புறம் வாட்டர், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அங்கே வந்து அந்த கொஷின் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபையிங் யுவர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம மெமரியில் குயிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பியும் அந்த புரிதலை வந்து நம்ம புரிஞ்சிருக்கோமா, நம்மளால் திருப்பியும் அதை கண்ணை மூடிட்டோ இல்லை நம்ம சொல்லி பார்க்கும்போதோ ரெவ்யூ பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேப்பரில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, படிக்கிறதுக்கும் ரெவ்யூ பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன? படிப்பதற்கும் நம்மளுடைய ரெவ்யூ மீள் பார்வை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு அப்படின்னா லேர்ன் இன் டீட்டெயில், ஸ்டடினா விரிவாக கற்றல். ஸோ நம்ம படிக்கிற விஷயங்களை டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டே போகிறது, விரிவாக அது பார்க்குறது தான் ஸ்டடி. ஆனால் ரெவ்யூ அப்படின்னும் போது ரீகால் குவிக்லி, சீக்கிரமாக நினைவு கூறலில் கொண்டு வருது. அந்த கான்செப்ட் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை ரீகால் பண்ணி அந்த பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுத முடியும். ஸோ ரெவ்யூ பண்ணுறதுன்றது ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி குவிக்காக நம்ம நினைவு கூறல் பண்ணணும். ஆனால் ஸ்டடி பண்ணுறது நம்மளோட கான்செப்டை ஓவராலாக லேர்ன் பண்ணுறது தான் வந்து லேர்னிங் இன் டீட்டெயில், தட் இஸ் கால்ட் அ ஸ்டடி. சரி, இப்போ ஸ்டடியும் ரெவ்யூவும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு நம்மளோட மெமரி பவரில் ஒரு சம்மரைசேஷனையும் ரெவ்யூவையும் யூஸ் பண்ணோம், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே தேவை. ஏன்னா படித்தாதான், முதல்ல டீட்டெயிலாக படித்தாதான் இதில் என்ன கான்செப்ட் இருக்குது, என்ன கதை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ரெவ்யூ பண்ண முடியும், சீக்கிரமாக ரீகால் பண்ண முடியும். ஸோ ஸ்டடியும் முக்கியம், அதே மாதிரி ரெவ்யூ பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சம்மரைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சுருக்கம் ஏன் வேலை செய்கிறது, இந்த சுருக்கப்படுத்துகிற விஷயங்கள் வந்து ஏன் இந்த டெக்னிக் வேலை செய்யுது, நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீட் ஸ்டூடெண்ட், ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி யாராக இருந்தாலும் ஏன் இந்த சம்மரைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, பிரெயின் வந்து ஃபோக்கஸ் ஆன் கீ ஐடியாஸ். நம்மளோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கிளாஸஸில் கொண்டு வரது, பிரெயின் வந்து ஃபன்ஃபுல்லாக லேர்ன் பண்ணும். அதே மாதிரி கேம்ஸ்
வச்சு லேர்ன் பண்ணும், அதே மாதிரி ஷார்ட்கட்ஸில் லேர்ன் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனால் இப்போ பிரெயின் வந்து ஒரு கீ ஐடியா இருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு சம்மரைசேஷன் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ பிரெயின் முக்கிய கருத்துக்களில் வந்து கவனம் செலுத்தி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ பிரெயின் ஃபோக்கஸஸ் ஆன் கீ ஐடியாஸ். அடுத்த விஷயம்ல லெஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் மோர் கிளாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கொஷினை ரீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, ஒரு கதையாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு பாட்டி சுட்ட வடை அந்த கதையை நம்ம இருக்கும்போது சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்க கதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த கதையில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி குட்டி புல்லட்டின் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். பாட்டி இருந்தாங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போயிருச்சு, நரி வந்துச்சு, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் பிரெயினால் கிளாரிட்டியாக அதிகமாக தெளிவோடு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படியே பிரெயின் கிட்ட டம்ப் பண்ணோம், ஸ்டடி பண்ணும்போது டம்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக பிரெயினால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை வச்சா லெஸ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, குறைந்த தகவல் இருந்துச்சுன்னா, அதிக தெளிவு நம்ம மூளையில் இருக்கும்போது ஈஸியாக எக்ஸாம் டைமில் தேர்வுக்கு முன் நம்ம எளிதாக மறுபரிசீலனை செய்ய முடியும், ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஈஸியாக ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாம் போகும்போது நமக்கு அந்த ஒரு எக்ஸாம் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி நடந்த டெக்னிக்ஸில் சொல்லியிருக்கேன், ஃபியர் வந்துருச்சுன்னா பிரெயின் கண்டிப்பாக கரெக்டாக வேலை செய்யாது. அது என்ன படிச்சிருக்கோம், அது என்ன மெமரி பவரில் வச்சுருக்கோன்ற விஷயத்தை ரீகால் பண்ண முடியாது. ஸோ லெஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு மோர் கிளாரிட்டி, குறைந்த தகவல் எடுத்துக்கிட்டு அதிக தெளிவோடு இருக்கும்போது நம்ம தேர்வுக்கு முன்னாடி ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் நீட் என்ன பேட்டர்னில் அவங்க எவ்வளோ கொஷின் காம்ப்ளெக்ஸாக செட் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சம்மரைசேஷனோட டெக்னிக் மூலமாக உங்களால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆன்சரையுமே இந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கம்மியான இன்ஃபர்மேஷனில் குறைந்த தகவல் இருக்கும்போது பிரெயின் அதிக கிளாரிட்டியோடு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஓன் வேர்ட்ஸில் கொஷின்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சரி, எப்படி ஒரு நல்ல குட் சம்மரி எழுதணும்? ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நல்ல சுருக்கம் எப்படி எழுதணும்னா, ஒரு நல்ல சுருக்கத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு உடைச்சிக்கணும். ஏன்னா பிரெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு டாஸ்க் இருந்தாலும் சரி, அதை பெருசாக பார்த்துருச்சுன்னா பிரெயின் வந்து பேனிக் ஆகிடுமே தவிர அதனால எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு முறை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கணும். ரீட் ஒன்ஸ் ஃபுல்லி. ஸோ மெதுவாக ஒரு வாட்டி நம்ம கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ முக்கிய புள்ளிகளை வந்து அடையாளமிட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே புல்லட்டின் பாயிண்ட்ஸாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு ரீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த கீ பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன புல்லட்டின் பாயிண்ட்ஸோ அதை எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனி ஹெட்டிங்ஸ் கொடுத்து அந்த ஹெட்டிங்ஸை வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த பேட்டர்ன் இப்போ வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த போது அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா குழந்தைங்களும் மொபைல் ஃபோனோட வேர்ல்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால அவங்க இந்த பேட்டர்னை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கட்டும், உங்களோட கிளாஸ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உங்களை அட்டென்ஷனில் உட்கார வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு கான்செப்டை கொடுத்து அதை ரைட் சம்மரைசேஷன் அப்படின்ற மாதிரி எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் நீங்கள் அட்டென்ஷனையும் ஃபோக்கஸையும் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக, டிஜிட்டல் வேர்ல்டு மூலமாக, ChatGPT மூலமாக எல்லா நாலேஜஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுனால there is a disconnect between the teachers and the students. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஏன்னா நாலேஜும் சோர்ஸஸையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் கனெக்ட் கட் ஆகுது. ஸோ டீச்சர்ஸ் எப்படி இனிமேட்டு பண்ணோன்னா எதுவும் சொல்லித்தர தேவையில்ல, ஆனால் நம்மளோட பிரெயினை எப்படி பேட்டர்ன் பண்ணால் அந்த குழந்தைங்க படிப்பை வந்து அவங்களோட மெமரி பவரில் வச்சுக்க முடியும் அப்படின்ற விதங்களையும் வழிகளையும் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மெமரி பவர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் 180 மினிட்ஸில் 180 கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். அப்போ அந்த டைம் கன்ஸ்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு நீட்டோ JEE எக்ஸாமினேஷன் எல்லாம் எலிமினேஷன் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக ஒரு குட்
மெமரைசேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். ஸோ ஒரு குட் சம்மரி எப்படி உருவாக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணணும் கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு. கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நோட்டில். ரைட் இன் புல்லட் பாயிண்ட்ஸை எழுதி வச்சதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங்ஸ் போட்டு அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு குட் சம்மரி க்ரியேட் பண்ண முடியும். சரி, இதை எப்படி ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியாக செய்யலாம்? ஏன்னா கிளாஸ் ரூமில் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான் நம்ம கனெக்டடாக இருக்க முடியும். ஸோ இதை எப்படி ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியாக பண்ணலான்னா, வகுப்பறை செயல்பாடு சுருக்கமாக செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு இல்லை ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன ஸ்மால் பேராகிராஃப்ஸாக பிரித்து ஒரு குரூப்ஸாக பிரித்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்கை வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸை அவங்க எழுதணும். எழுதி பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு கூட கம்பேர் பண்ணி அவங்களோட டீம் கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னும்போது சிம்பிளாகவே 25 பாயிண்ட்ஸ் அவங்களால டிஸ்கஷன்லேயே அவங்களால கொண்டு வர முடியும். அப்போ சம்மரைஸ் பண்ணும்போது ஒரு கொஷின் எவ்வளோ பெரிய கொஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்மோஸ்ட் லைக் 25 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் போது அந்த டீட்டெயிலை அவங்க ஆன்சர் எழுதும் போது பப்ளிக் கொஷின் பேப்பரில் டிஸ்கிரிப்டிவில் எழுதும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஃபுல் மார்க்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்தாங்கன்னா, இப்படி குரூப்ஸாக பிரித்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸை இது பண்ணி கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இந்த சம்மரைஸ் பண்ண விஷயத்தை எப்படி நம்ம ரெவ்யூ பண்ணி பார்க்குறது? ஏற்கனவே நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டோம், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் இந்த ரெவ்யூவை எப்படி சம்மரைஸ் பண்ணி பார்க்குறது? சுருக்கங்களை பயன்படுத்தி மதிப்பாய்வு எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சம்மரைசேஷனை ரீட் பண்ணணும். ஸோ ரீட் த சம்மரைஸ் டெய்லி. ஸோ திருப்பி ஏன்னா ஒரு 25 பாயிண்ட் இருக்கக்கூடியதில் கன்சைஸ் பண்ணி 10 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிட்டா ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கொஷினில் 10 பாயிண்ட் அவங்க சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ கொஷின் பேங்க்கில் இல்லை கொஷின்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து இதில் 5 கொஷினில் ஏதோ ஒரு 2 கொஷின் வந்தால் கூட கண்டிப்பாக அந்த 10 பாயிண்ட்ஸ் அந்த 20 பாயிண்ட்ஸை வச்சு அவங்களால இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ் வாஸ் தேர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 10 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, ஒரு 15 மார்க் கொஷினாக இருந்தாலும் சரி, அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற சம்மரைஸ் எல்லாத்தையுமே டெய்லியும் அவங்க ரீட் பண்ணணும். தினமும் சுருக்கங்களை வந்து அவங்க வாசிக்கணும். வாசிச்சதுக்கு அப்புறம் ரீகால் பண்ணி பார்க்கணும், புக்கு இல்லாமல். ஏன்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பிரெயினில் 70,000 தாட்ஸ் மேலே ஒரு செகண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. 86 பில்லியன் செல்ஸ் இருக்குது, நியூரான் செல்ஸ். அதனால நம்ம பிரெயின் ரொம்ப டயர்டாக நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க புக்கு இல்லாமல் கண்ணை மூடி அவங்க என்ன படித்தாங்களோ அந்த கான்செப்டை வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் பிரெயினோட ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் அந்த இடத்துல வரும். ஸோ அப்போனால ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே நான் இந்த விஷயம் படித்தேன், இத்தனை 10 பாயிண்ட்ஸ் படித்தேன், என்னால் ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் அது மூளையில் அந்த ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி ஸ்பேஸில் பதிஞ்ச விஷயங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஸ்டோரேஜில் போயிட்டு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடறோம், திருப்பியும் அந்த அவுட்புட் நமக்கு வேணுன்ற போது எப்படி நம்ம ரீகால் பண்ணுறோமோ அதே பேட்டர்ன் தான் நம்மளோட பிரெயின் பேட்டர்னை தான் நம்மளை இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ரோபோட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே எவால்வ் ஆயிருக்கு. நம்ம மூளை யோசிக்கக்கூடிய ஹியூமன் இன்டெலிஜென்ஸை காப்பி பண்ணி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மாஸ்க் பண்ணுது. காரணம் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் பிரெயினுக்கு கொடுத்ததுனால பிரெயின் நம்மளோட அவைலபிலிட்டி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதோட தாட் ப்ராசஸே கம்மியாகுது. ஸோ அதை எப்படி பிரிட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம படித்த விஷயங்களை சம்மரைஸ் பண்ண விஷயங்களை நம்ம கண்ணை மூடிட்டு புக்கை மூடி வச்சுட்டு ரீகால் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நான் படித்த விஷயம் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி ஸ்டோர் ஆகி ரீகால் பண்ணி பார்க்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டான பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோமா, இல்லை சில பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா, இல்லை தவறிய புள்ளிகளை என்ன நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த ரீகலெக்ட் பண்ணி
அந்த பாயிண்ட்ஸை திருப்பியும் எடுத்து ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இத்தனை தப்பு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து திருப்பியும் நம்ம மெமரி பவரில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரீகால் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ சம்மரைஸ் பண்ணுறது மட்டும் போதாது, சம்மரைஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸை புல்லட்டினாக எடுத்து வைக்கிறது மட்டும் போதாது, அதை ரெவ்யூ பண்ணி அதை ரீகால் பண்ணும்போது தான் நம்மளோட மெமரி பவரில் அது ஸ்டோராக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வரும்போது சிம்பிளிஃபைடாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இதை எப்படி நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா இந்த டெக்னிக் சொல்கிறீங்க, மெமரி மாஸ்டரி டெக்னிக்கு, சம்மரைசேஷன், ரெவ்யூ இருக்குது. இது எப்படி நான் என்னோட சிலபஸில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக் ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் போட சொன்னீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்கட்டில் அந்த ப்ராப்ளமை வந்து சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து பைபாஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 5 ஸ்டெப் இருக்குது, 6 ஸ்டெப் இருக்குன்னா ஏன் டைரெக்டாக நான் வந்து கொஷின் சால்வ் பண்ணோடனே, கொஷின் போட்டோன்னே எனக்கு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வருதுல்ல, ஏன் நான் ஸ்டெப்பு போடணும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அப்படி ஸ்டெப் போட்டால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ்னால அவங்களால மேக்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் வந்து அவங்க ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை படிகளும் ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த சம்மரைசேஷன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, சயின்ஸாக இருந்தால் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் ஓவராலாக வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் இருக்கும், ஒரு டயக்ராம் இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸஸை டயக்ராம் வச்சு அதில் என்னென்ன ஒரு டயக்ராம் வச்சு அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக் சயின்ஸில் யூஸ் பண்ண முடியும். சரி, சோஷியலில் எப்படி இந்த வந்து சம்மரைசேஷன் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ நடந்துச்சு, இந்த நாளில் நடந்துச்சு, இந்த மாதிரி இந்த ராஜா வந்து ஆக்கிரமிச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சோஷியல். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டேட்ஸும் அதோட பாயிண்ட்ஸையும் கோரிலேட் பண்ணி அதை அவங்க சம்மரைஸாக எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக், இந்த டூல் ஆஃப் சம்மரைசேஷன் வந்து சோஷியல் சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து தவிர்க்கணும், ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிங் ஃபுல் சென்டென்சஸ். ஏன்னா முழு வாக்கியங்களை அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணுறது அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கிறதுனால பிரெயினால் ஒரு கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி இல்லாததுனால கண்டிப்பாக அந்த இடத்துல பிரெயினால் மெமரி பவரில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி எழுதும் போதும் இப்போ ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஒரு கொஷினில் இருக்குது அப்படின்னும் போது அந்த கொஷின்ஸில் 10 பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும், அந்த மீதி இருக்கக்கூடிய 15 பாயிண்ட்ஸை பில்ட் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை ரிலேட் பண்ணி தான் அந்த கொஷின்ஸும் அதோடைய பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஸோ ரைட்டிங் டூ மச், இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 25 பாயிண்ட்ஸையுமே சம்மரைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாலுமே நம்மளுடைய பெரிய பிரச்சனையாக இந்த சம்மரேஷன் டெக்னிக் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். சரி, இதை எல்லாத்தையும் விட நம்ம வந்து ரெவ்யூ பண்ணி பார்க்குறோம்ல, ஏற்கனவே சம்மரைஸ் பண்ணிட்டோம், ஒரு இம்பார்ட்டன்ட் 10 பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டோம். இந்த 10 பாயிண்ட்ஸை திருப்பியும் நம்ம படித்து ரெவ்யூ பண்ணி பார்க்காம, ஏற்கனவே படிச்சிட்டோம் புக்கை மூடி வச்சுட்டு நம்ம ரெவ்யூ பண்ண பார்க்காம இருந்தோன்னா, அப்படி ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயினில் இந்த ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக காப்பிங் ஃபுல் சென்டென்ஸ், அப்படியே கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய அப்படியே சென்டென்சஸை நம்ம காப்பி பண்ணாலுமே நம்மளால் இந்த சம்மரைசேஷன் டெக்னிக்கை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதிகமாக எழுதினாலும் நம்மளால், இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக எழுதினாலும் நம்மளால் இந்த சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணுறது, ரெவ்யூ பண்ணுறதே நம்ம ஸ்கிப் பண்ணாலுமே இந்த டெக்னிக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சம்மரைசேஷன் டெக்னிக், ரெவ்யூ எல்லாமே பார்த்தோம். இதை எப்படி நம்ம ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் ஐடியாவாக தினமும் நம்மளுடைய லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்மளுடைய ஸ்கூலில் போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து ஒரு கான்செப்டை சொல்லி கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த போர்ஷனை வீட்டில் வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு லெசன் டெய்லி படிக்கணும். தினமும் ஒரு பாடத்தை சுருக்கமாக எழுதி வச்சுக்கிட்டு, புல்லட்டின் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை நம்ம படிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டயாச்சும், நம்மளோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம அந்த என்ன படித்தோம் அப்படின்ற விஷயத்த ரெவ்யூ பண்ணி சொல்லி பார்க்கணும். இப்படி சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து லிசன் பண்ணும்போது நம்மளுடைய மெமரி பவரில் உண்மையாக ஸ்டோர் ஆன அந்த சம்மரைஸ் பண்ண டெக்னிக் வந்து ரீகால் பண்ணும்போது ஓகே, அது ஆக்டிவாக டீச்சிங் ப்ராசஸ் போகும்போது நம்மளோட பிரெயினில் 1 டைம் ஸ்டடிங் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் அது வந்து நம்ம ரெவ்யூ பண்ணி பார்க்கும்போது 2 டைம்ஸ் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ சம்மரைஸ் பண்ணோம் ஒரு டாப்பிக்கை டெய்லியும்
அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத ரெவ்யூ பண்ணி பார்க்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த பேட்டர்னை வீக்லி சம்மரியை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். வாராந்திர சுருக்க மறுபரிசீலனை செய்துக்கிட்டே இருக்கும்போது டே டு டே ஒரு 5 நாளைக்கு என்ன படிச்சீங்க அப்படின்ற கான்செப்டை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது, ரீகால் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய கான்செப்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக மெமரி பவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் ஐடியாவை தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம்மரைசேஷனும் ரெவ்யூ டூல்ஸுமே உங்களுக்கு படிக்கும்போது யூஸ் ஆகும். புக்கை எடுத்தோடனே நம்ம வந்து எக்ஸாஸ்டட் ஆகிட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து போர்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இல்லாமல் இருக்குது. எல்லாரும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கனால அதோட பேட்டர்னால போர்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. மொபைல் ஃபோனை வச்சுட்டு புக்கை எடுத்து பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஆனால் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லேர்னிங்கை வந்து ஃபன்ஃபுல்லாக மாற்றும் போது, இந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி பிரெயினுக்கு ட்ரிக்கி விஷயங்கள் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது எப்படி குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஃபார் சில்ட்ரன் எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரைசேஷன் டெக்னிக் பண்ணுறதுனால, இந்த சுருக்கம் எழுதுறதுனால, அதே மாதிரி ரெவ்யூ பண்ணி பார்க்கறதுனால அவங்களோட பிரெயினுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மூளைக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த பேட்டர்னை இனிஷியலாக கொஞ்ச நாள் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பியும் வந்து உட்காந்து ஒரு 5 டாபிக்ஸ் 6 டாபிக்ஸ், ஒரு லெசன் 2 லெசன் எல்லா சப்ஜெக்டில் படிக்கும்போது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பேட்டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரியே பிரெயின் வந்து பேட்டர்ன் ஆகிடும். இதனால் என்ன ஆக முடியுமோ, அடுத்த பெரிய காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ்லாம் படித்தாலும் அவங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஈஸியாக அவங்களோட மெமரி பவரில் ஸ்டோர் ஆகிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா, பிரெயினில் ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் மெமரிக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக பதிஞ்சிரும். ஏன்னா இன்றைக்குமே நமக்கு வந்து இப்போ ஒரு திருக்குறள் சொல்லணும்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, இந்த மாதிரி ஒரு குறளை சொல்லும் போது இதை நான் சின்ன வயசில் படித்த விஷயம், அதை நம்ம திருப்பி படிக்கல, ஆனால் ஆழமாக பதிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால என்னோட மெமரியில் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்ட்ராங்கராக மூளையில் பதிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃபாஸ்டான ரிவிஷன் ஈஸியாக வந்து வேகமாக வந்து நம்ம ரிவைஸ் பண்ணால் போதும். எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரெஸ்னால அவங்க பிரெயின் என்ன ஆகிடும்னா, கண்டிப்பாக அந்த டைமில் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடும். பிளாங்க் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்னா, அவங்களால எழுத ட்ரை பண்ணும்போது அவங்களால என்ன பாயிண்ட்ஸுமே அவங்களுக்கு ஞாபகம் வராது. இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஸ்ட்ராங்கர் மெமரியில் இந்த சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது, ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு உண்டான எஃபிஷியன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். சரி, மொத்தமாக இந்த சம்மரைசேஷன் டெக்னிக்கோட ப்ரீஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சம்மரைசேஷன் பண்ணுறதுனால பெரிய கான்செப்டை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட புரிதலை வந்து ரொம்ப சுருக்கமாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால நம்மளால் அந்த கொஷின்ஸை என்ன இருக்குது அப்படின்றத ரெவ்யூ பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணி பார்க்க முடியும். ரிமெம்பர் பண்ணி பார்க்குறதுனால எவ்வளோ பெரிய கான்செப்டாக இருக்கட்டும், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட போர்ஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ், சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், எந்த சிலபஸாக இருந்தாலும் சரி அவங்களோட பேட்டர்ன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பெரிய கான்செப்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை சம்மரைஸ் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க கன்சைஸ் பண்ணணும். கன்சைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸை அவங்க ரெவ்யூ பண்ணி ரீகால் பண்ணி பார்க்கும்போது, ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சம்மரைசேஷன் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக அவங்களோட ஸ்ட்ராங்கர் மெமரியில் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும். இந்த ரிமெம்பர் பண்ணுற விஷயங்கள்னால ஒரு ஸ்மார்ட்டான அவங்க நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸ்மார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுனால எக்ஸாம் டைமில் அவங்க புத்திசாலித்தனமாக அவங்களோட நேரத்தை சேமிக்கிறதுனால ஈஸியாக சிம்பிளாக அவங்களோட கான்செப்ட் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக் ஆஃப் சம்மரைசேஷன் அண்ட் ரெவ்யூ அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எஃபிஷியண்ட்டான டூலாக இருக்கட்டும்,
எவ்வளோ பெரிய கான்செப்ட், எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், எவ்வளோ பெரிய புக்கை எடுத்தாலே போர்டமாக ஐயோ என்ன படிக்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கேன் என்னால் படிக்க முடியுமா அப்படின்ற அவங்களோட பயத்தோடு அவங்க இருந்தாலும் சரி, இந்த சம்மரைசேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் நோட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் மெமரி கொடுக்கும். மெமரி மாஸ்டரி டெக்னிக்கை மீண்டும் அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.